தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினிய அருமை சகோதரமே, நவநாளின் 6ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாளின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரிக்கின்ற நாம் நம்மை தயாரிப்பதற்காக, தகுந்த முறையில் தயாரிப்பதற்காக நம்ம மத்தியிலே வந்து திருப்பலியை நிறைவேற்றி இறை வார்த்தையை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற தந்தை அருட்பணி மரிய ஆண்டனி தந்தை அவர்கள், அவர் இறை வார்த்தையை வாஞ்சையோடும் வலிமையோடும் இறை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நம் ஒவ்வொருவரின் கருத்துக்காகவும் ஜெபித்து நாம் இறைவனிடம் பெற்று செல்ல அவரை வருக வருக என்று கரகோஷம் செய்து வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். பிரியமானவர்களே, மன்னிக்கும் குடும்பம் நம்பிக்கையின் குடும்பம். நாம் அனைவரும் கடவுளால் மன்னிக்கப்படுகிறவர்கள். ஆகவே நம் சகோதர சகோதரிகளையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். ஆகியதற்கு முன்பாக இந்த திருப்பலியை தகுந்த முறையில் நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க நாம் செய்த பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். பாவிதான் நான் பாவிதான் பாடுவோம். என் இயேசுவே நான் பாவிதான், மீண்டுமாக பாவிதான் நான் பாவிதான், பாவிதான் நான் பாவிதான், என் இயேசுவே நான் பாவிதான், என் இயேசுவே நான் பாவிதான். கண்களை மூடி ஆண்டவருடைய அன்பிற்கு எதிராக, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு எதிராக, அவருடைய வரங்களையும் ஆண்டவருடைய அன்பளிப்பும் பெற்ற நாம் அவருக்கு நன்றியற்ற வாழ்க்கையை வாழ்ந்தமைக்காக மனம் வருந்துவோம். அதே போன்று நம் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்ததற்காகும், அவளை நம்மை நாமே அன்பு செய்து போல நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் வாழ்ந்தமைக்காகும், என் பிறரை வாழ்வை நாம் கெடுத்ததற்காகும், பிறரை பற்றி இல்லாதது போலெல்லாம் பேசியதற்காகும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவன் பாவங்களை மன்னிக்கின்றான், நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிற பொழுது. மீண்டுமாக பாவிதான் நான் பாவிதான், பாவிதான் நான் பாவிதான், என் இயேசுவே நான் பாவிதான், என் இயேசுவே நான் பாவிதான், பாவிதான் நான் பாவிதான். அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் சகோதரிகளே நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரும் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களில் உமது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊன் இயல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவர்க்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவர்க்கும் பெருமை இல்லை. விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர்கள் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர்கள் ஆனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளிகள். நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லவனே
அவர் தம் கரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார் அவர் தூயவராம். தம் கரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார் அவர் தூயவராம். எங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. எங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. எங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் நீர் கற்றுக்கொடும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று அவர் கற்பித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கரங்களை குவித்து கண்களை மூடி இறை வார்த்தை நம்மில் வாழ்வழிக்க நம்மை நலமாக்க மௌனமாக செபிப்போம். ஆவியே வாரும், ஆவியே வாரும். பாடுவோம். அருங்கொடை வழங்கிட விரைவினில் வாரும். மன்னிக்க வாரும், மன்னிக்க வாரும். மனுமக்கள் பாவம் மன்னிக்க வாரும். ஆவியே வாரும், ஆவியே வாரும். வருகின்றேன்
வரங்களால் நிரப்பும் கனிகளால் நிரப்பும். நலமாக்க வாரும் சுகமாக்க வாரும். ஆவியே வாரும் ஆவியே வாரும். கரங்களை உயர்த்தி அனைவர் சத்தமாக, தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். என் மீட்பராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா, உமக்கே எம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரியே வாழ்க, ஆவே மரியா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பார்த்த முகங்களாக தெரியுதலாமே. பிரியமானவர்களே, இன்று நவநாள் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைவை பார்க்குறப்ப ஒரு பொதுவான ஒரு அருமையான ஒரு கருத்தை நாம் ஆழமாக ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகின்றோம். என்ன கருத்து? நம்பிக்கை. வெரி குட். என்னது நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்ன? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பலினா நம்பிக்கையின் மறைபொருள் சொல்கிறார் இல்லையா. திருப்பலியே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் யாரும் வீட்டிலேருந்து வந்திருக்க மாட்டீங்க. எங்கே இருந்து? பயந்துலேருந்து, மீராவூர்லேருந்து, எல்லா இடத்துலையும் வந்திருக்க மாட்டீங்க. எல்லாருமே எதுக்கு வரீங்க? ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை. அப்போ நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? பிரியமானவர்களே, பைபிளில் மிகவும் அழகாக இறை வார்த்தையில் நம்பிக்கைக்குரிய ஒரு முறிவான விரிவுரையை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை. திரும்ப சொல்லுங்க, நான் வாசிக்கிறப்ப. நம்பிக்கை என்பது, சத்தமா, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நல்லா கவனிங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை தான் ஃபெய்த்துடைய டெஃபினிஷன், வரையறைன்னு சொன்னால் நம்பிக்கைனா எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மனம் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி இருக்கின்ற நிலையான நம்பிக்கை, மன உறுதி நிச்சயமாக கிடைக்கின்றது. இதான் நம்பிக்கைன்னு சொல்கிறோம். பிரியமானவர்களே, நம்பிக்கை இல்லாமல் நம் வாழ்க்கையில் வாழ முடியாது. தமிழில் பல பழமொழி கேள்விப்பட்டீங்க இல்லையா? யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. நம்பிக்கை விட்டோன்னு சொன்னால் உயிர் போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்ந்தாலும் நம்பிக்கையெல்லாம் வாழவே முடியாது. யோசிச்சு பாருங்கள். மகனை நம்பாத தாய் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கணவனை நம்பாத மனைவி சந்தோஷமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். சந்தேகப்படுவாங்க இல்லையா? அப்போ நம்பிக்கைக்கு எதிர்மறையானது அது சந்தேகம். சந்தேகம் வந்தாவே மனசில் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. அப்போ கடவுளை யோசிப்பீங்க, நான் வேண்டுறேன் கடவுள் கொடுக்க மாட்டிருக்காரு. நான் ஜெபிக்கிறேன் கடவுள் தரமாட்டிருக்காரு. மாதா கிட்ட வேண்டுறேன் மாதா தரமாட்டிருக்காங்க. அப்போ ஐயம். அப்போ எப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதோ அப்போ நம்பிக்கை தளர்வுறுகிறது. அப்போ திருப்பலி முழுவதுமே நம்பிக்கையினால் அடங்கி இருப்பது. அந்த திருப்பலி நம்பிக்கையினால் தான் நாம் திருப்பலியில் பங்கேற்கிறோம். அப்போ பிரியமானவர்களே பாருங்கள், இறைவாட்டில் வாசிக்கிறோம், நீதிமான் தன் நம்பிக்கையினால் உயிர் வாழ்வான். சொல்லுங்க பார்க்கலாம். ரோமியர் 1:17 வாசிக்கிறோம். நம்ம நீதிமான் நம்பிக்கையால் உருவான். அப்போ நீதிமானாக இருந்தால் தான் என்ன இருக்குங்க? நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீதிமானாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உயிர் வாழ்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒவ்வொரு புதுமைகளையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நிகழ்த்திய ஒவ்வொரு புதுமையும் நம்பியதால் நிறைவேற்றப்பட்டது. கேட்டார், நான் இது என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறீரா? ஆமாண்டவரே நம்புகிறேன், குணமாகும். தொழில் யாரெல்லாம் வந்தாங்களோ ஆண்டவரில் நம்பிக்கையை வைத்து வந்தார்கள், சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். இன்னொரு முறை யாயிருடைய மகளை குணமாக்க போகிற போது பணியாற்ற சொல்லுவாங்க. படுக்கு அவர் திரும்பி இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அவனை இயேசுடைய காலை விடுவான். என்ன சொல்ற இயேசு? நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. அப்போ நம்பிக்கை இருந்தால் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, புதுமைகள் உண்டு. ஆண்டவர் அனைத்து நமக்கு தருவார். நம்பிக்கை இருப்பதால் தான் நம் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்புகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை கொள்வதற்கு பல ஆசீர்வாதங்களே கடவுள் கொடுக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் தான் மன்னிக்கின்ற மனநிலை. சொல்லுங்க பார்க்கலாம்.
உளவியல் பிரகாரம் படித்து பார்க்குறப்ப வந்து எல்லா உளவியல் மருத்துவம் சொல்கிறாங்க வந்து நம்ம உடலில் இருக்கிற முக்காவாசி வலிக்கு, வேதனைக்கு, நோய்க்கு காரணம் அது மன்னிக்காத மனநிலை, பகைமை, வெறுப்பு, பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் எல்லா நோயும் வருமா? பிபி வரும், ஹை பிளட் ப்ரெஷர் வரும், சுகர் வரும், என்னது இடுப்பு வலி வரும், தலைவலி வரும். ஏன்னா நீ தூங்குறப்ப யாரை நினைப்பீங்க? தூங்குற யாரை நினைப்பீங்க? யார் மேலே கோவமாக இருக்குன்னு நினைப்பீங்க பாட்டு, வெட்டுண்டா குத்துண்டா இன்னும் கேட்கணும் யோசிப்பீங்க பாட்டுக்கு. உங்களுக்கு தூக்கம் வருன்றீங்க, தூக்கமே வராது. ஆகவே பிரியமானவர்களே, நம்பிக்கையாளர்களிடம் காணப்படுகின்ற முக்கியமான ஒரு மனநிலை மன்னிக்கின்ற மனநிலை. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்த ஒரே காரணம் எதுக்காக? உலகின் பாவங்களை மன்னிக்க. உலகின் பாவங்களை போக்கும் எவனின் செம்மறியன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம? எப்போ ஆண்டவர் இயேசு வந்து ஒரே நோக்கம் என்னது? பாவங்களை மன்னிக்க. அப்போ இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசுன்னு சொன்னாவே வந்து பாவங்களிலிருந்து மீட்பவர். மீட்பர் கிடையாது, பாவங்களிலிருந்து மீட்பவர். அப்போ இயேசுவே பாவத்தை மன்னிக்க இந்த உலகிற்கு வந்தார் சொன்னால் நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்கலாம், மன்னிக்கூடாதா? சத்தமாக சொல்லுங்க போகலாம். சத்தமா ஏன் முடிய மாட்டிருக்கு? ஈஸி ஃபாதர் மனுஷன் சொல்கிறீங்க, எப்படி முடியுமா? என்னென்ன செஞ்சாங்க எனக்காக, முடியுமா? பழி வாங்கணுமா இல்லையா? பழி வாங்குறது யாருடைய செயல்? அது ஆண்டவருடையது. பழி வாங்கக்கூடிய கடமை யாருது? அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இறை வார்த்தையில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் பல கதைகளை இந்த மன்னிப்பை பற்றி சொல்கின்றார். ஊதாரி மைந்தன் கதை தெரியும் இல்லையா? எதுக்கு சொல்கிறாரு? மன்னிக்கின்ற தந்தையாகிய கடவுளை மன்னிக்கும் தந்தையாகிய ஆண்டவர் இயேசு சித்தரிக்கிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, எதை பற்றி ஊமைகள்? ஆண்டவருடைய மன்னிக்கும் தன்மையை காட்டுகின்ற ஊமைகளை சொல்லியிருக்கிறார். அப்படி கடவுளாகிய தந்தை, இறை தந்தை நம்ம எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான்னு சொன்னால் நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். பிறருடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ 2 விதமான மன்னிப்பு. ஒன்று, பாவம் செஞ்சுங்க, தப்பு செஞ்சுங்கிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிச்சிட்டேன் நினைக்கூடாது. எத்தனை பேர் தப்பாக பேசியிருப்பீங்க, எத்தனை பேர் தீங்கு செஞ்சுருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ, அவரிடம் நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்கணும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சுருந்தாங்கன்னா என்ன செஞ்சீங்க? அதை மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கிற பொழுது, மன்னிப்பு பெறுகிற பொழுதும் மன்னிக்கின்ற பொழுதும் பிரியமானவர்களே, நமது வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைவேறும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது பார்க்குறோம். அந்த நல்ல கல்லன் சொல்கிறோம் பாட்டுக்கு, என்ன கல்லன்? யோசிச்சு பாருங்கள். நல்ல கல்லன், ஒருத்தபோத வார்த்தையில் குட் தீஃப். எப்படி தீஃப் எப்படி நான் குட்டாக இருப்பான்? கல்லன் எப்படி நல்லவனாக இருப்பான்? ஏன் சொல்கிறோம் நம்ம நல்ல கல்லன் சொல்லி? ஏனால் அவன் மனம் மாறினான், மனம் வருத்தப்பட்டான். அந்த இறக்கிற பொழுது கூட அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் இறையாட்சி பெற்று வருகிற பொழுது என்னை நினைவு கூறும். உடனே சொல்கிறார், இன்றே என் வாழ்வீட்டில் இருப்பார். அப்போ இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதாக தான் அமைந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்பிக்கையாளராக குடும்பங்கள் இருக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுடைய அருளை பெற்றிருக்கிற நாம், நம்பிக்கையில் வாழ்கின்ற நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து பாவங்களை மறந்து ஒற்றுமையுடன் அமைதியுடன் வாழ அழைக்கப்படுகின்றோம். அதான் பார்த்தோம், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் என்ன செஞ்சீங்க? அவர்கள் கடவுளின் மக்கள் என்ன அழைக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் எல்லாரும் கடவுளுடைய மக்களாக இருக்குன்னு சொன்னால் வந்து என்ன சொன்னீங்க? எல்லாரும் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கின்ற மக்கள் கடவுளுடைய மக்கள். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நம்ம யாருடைய மக்கள்? சத்தமாக சொல்லுங்க போகலாம். சத்தமா? அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் அமைதியை ஏற்படுத்துவோம், மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். ஏனெனில் கடவுள் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக யாரெல்லாம் நமது வாழ்வில் நம் மனதை புண்படுத்தியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை காயப்படுத்தியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம் வாழ்வை கெடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் முன்பாக மன்னிப்போம். ஒருவேளை ஒரு சிலரை நாம் காயப்படுத்தியிருக்கலாம், நாம் அவருடைய வாழ்வை கெடுத்திருக்கலாம், பிறரை பற்றி இல்லாதது போலெல்லாம் பேசியிருக்கலாம். அதற்காக ஆண்டவரிலே மன்னிப்பு கேட்போம். மன்னிக்கும் தேவன் நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது நம்மை முற்றிலுமாக மன்னிக்கிறார். விண்ணக தந்தை உங்களை மன்னித்தது போல நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளை உளமாற மன்னியுங்கள். ஆண்டவரே, மன்னிக்கும் மனப்பான்மையை, அமைதியை ஏற்படுத்தும் மனப்பான்மையை, மகிழ்ச்சி ஏற்படுத்தும் மனப்பான்மையை
என் உள்ளத்திலும் என் குடும்பத்திலும் தாரும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் அன்னையை புகழ்ந்து பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. காணிக்கை பாடல். படைப்புகள் முழுமையும் படைத்தவரே, உம்மனம் குளிர எதை கொடுப்பே? தேடி தேடி அலைந்த போதும் புதிதாய் எதுவும் கிடைக்கவில்லை. இயற்கை எல்லாம் காணிக்கை தந்திட, இயற்கை எல்லாம் காணிக்கை தந்திட, ஏழை நான் எதை தருவேன்? எளிய இதயம் ஒன்றை தவிர, காலை பணியில் நனைந்த மலர்களை காணிக்கையாக தருகின்றேன். கனிவுடன் கேட்டு எந்தன் மனதை கனி தரும் மலராய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான திருப்பலி எல்லா வல்லமை இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் வழியால் நிரப்பி பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கண்ணியான புனித மரியாவின் வேண்டலாள் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமையை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தமிதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நிர்வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவசரங்களின் வேண்டல்களோடு தம் வேண்டல்களையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திருவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளமும் கனிந்து தம்மை கழித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வரும் களவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆசோல் கிரேஷியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இதோ இங்கே கூடியிருக்கின்ற பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரை நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இவர்களுக்கு நிலை வாழ்வை தாரும் ஆண்டவரே. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வாரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அளித்த அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உண்மையான செம்மறி. செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மணவாளன் கண்டு மனக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையை போல பாவம் துறந்து வானம் திறந்து வந்த உணவிது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் கவர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உடைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகிறது. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகிறது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தன்னை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தன்னை காட்டும் உறவு இது. விண்ணோர் உண்ட உணவு இது, நம் முன்னோர் கண்ட கனவு இது. விண்ணோர் உண்ட உணவு இது, நம் முன்னோர் கண்ட கனவு இது. புது வாழ்வை தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையை போல பாவம் துறந்து வானம் இருந்து வந்த உலகிலே அடைந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் கவர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகழ்ந்து உயிரில் கலந்து உடைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது, அவர் நினைவாய் செய்யும் உறவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது, அவர் நினைவாய் செய்யும் உறவு இது. இதை உண்போம், அவரில் வளர்வோமே. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையை போல பாவம் துறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் கவர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உடைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராயிருக்குமாறு நித்தியமாக பரிசுத்தம் ஒவ்வொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரான போதும் 9 மாத அளவாக அவரது மாசனுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழினாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இருக்க மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும்.
உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்திருடும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கு மாறாயிருந்தால் எனக்கு எவரும் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்திருடும். கண்களை மூடி மௌனமாக நம்முடைய தேவைகளை நினைவு கூறுவோம். இதோ எத்தனையோ தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஜபங்களோடும் அன்னை எனக்கு இதை செய்து முடிப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு வந்திருக்கிற நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த மன்றாட்டுக்களை தாய் மரியாள் வழியாக எம்பெருமான் இயேசுவிடம் சமர்ப்பித்து பக்தியாக விசுவாசத்தோடு நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தேவனின் தாயே, இப்போது வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உம்மை நான் கொண்டிருக்கும் பெருநம்பிக்கை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இதோ மனிதனான போது உமது திருவுள்ளம் அணைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் அருள்நிறை சபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கடவுளின் மாட்சிமை பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நான் இவ்வாழ்த்துக்களை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்க முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துளங்குமாறு விரும்புகிறேன்.
வருந்துவோர்க்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்பொழுதும் அன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமது வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்று உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. அனைவரும் அமரவும். அன்பிற்கினிய அருமை சகோதரமே, எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஃபாதர் பேசுனது முதல்ல புரிஞ்சுதா? எல்லாருக்கும் இறை செய்தி உள்ளே போச்சா? உள்ளே போய் அப்படி வெளியே போயிடுச்சா? எல்லாம் காதை முடிக்கணுங்கல்ல ஒரு பக்கம் கேட்டு? கேட்கவே இல்லையா? மகிழ்ச்சி. இதோ இன்று நம்பிக்கையின் அருமையையும் பெருமையையும் ஆழத்தையும் நமக்கு இறை செய்தியாக கொடுத்த நம்முடைய அருமை தந்தை அவர்கள். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கைன்னா என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது யாருன்னா ஒருத்தர் 10 பேர் சொன்னால் கேட்காது. சபாஷ், கைதட்டுங்க அவங்களுக்கு. அருமையான கண்ணுக்கு புலப்படாததை நம்புவது. கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துட்டு கடவுள் தான் நீங்கன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. நாமெல்லாம் புனிதர்களை விட வானதூதர்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அவங்களாம் கடவுளை பார்த்துக்கின்னு ஆண்டவரே வாழ்க, இயேசுவே வாழ்த்துக்கிறோம். நம்மளாம் பார்க்காமலேயே அதுதான் நம்பிக்கை. அதனால் யார் ரொம்ப பெஸ்ட்டு? நம்ம தான் பெஸ்ட்டு. அதனால் உங்கள் நம்பிக்கை ஆழம் உள்ளதாக இருக்கட்டும். மேலோட்டமாக இல்லாமல் ஆழம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று அருமையான செய்தியை நமக்கு கொடுத்த தந்தைக்கு என்ன பண்ணலாம்? தந்தை அவர்கள் அருமையாக இறை வார்த்தை போதிக்கக்கூடியவர்கள். கடவுள் அன்னை மரியாள் வழியாக என்றும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்பீங்களா? கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தந்தை அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் தாட் ப்ரொவோக்கிங் Marian message. It really invoked a great impact on us. Thank you so much. பிரியமானவர்களே, குழந்தை இயேசு மாதா கையில் இருக்கிற குழந்தை இயேசு பேர் வச்சிருக்கிறார் இல்லை? நல்லா சேர்ந்து குருமடத்தில் படித்தோம், ஒன்றாக வளர்ந்தோம், ஒருவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம், இணைந்து சேர்ந்து. ஓகே, பாடு கிளாஸ் நீங்களே தேங்க்ஸ் சொல்லணுமா? மிகவும் அழகாக நல்ல பாட்டு நல்லா பண்ணலாம் பால. இன்றைக்கி கணை தட்டி மீரா ரோட் இந்த ஜோசப் ஆலயத்தினுடைய தமிழ் பாடல் குழுவினர்கள் மிகவும் அழகாக இன்னொரு முறை கரணை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். எங்கே இருக்குன்னு தெரியல எல்லாருக்கும்? எங்கே தெரியுமா? பைந்தர் ஈஸ்டில் இறையிறக்கத்தின் ஆலயம் டிவைன் மஸ்ட் சர்ச்சில் நான் உதவி தந்தையாக இருக்கின்றேன். எப்போயா தினம் ஒவ்வொரு வாரமும் நிறைய பங்கில் வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு பூசை வைப்பாங்க. எங்கள் பங்கில் மதியம் 11 மணிக்கு தான் பூசை, காலை 11:30 மணிக்கு அல்லது 11 மணிக்கு. ஏன்னா பூசை தவறிட்டிங்கன்னா நேரம் டைம் பிடிச்சி நீங்கள் எங்கே வரலாம்? நீங்கள் பயந்திருக்கு நீங்கள் வரலாம் தமிழ் திருப்பலியை காண்பதற்காக. பெரியமார்களே, இந்த வாய்ப்பு வழங்கிய அருத்தந்தை குழந்தை இயேசுவுக்கு நன்றி தெரிவித்துக்கின்றேன். அன்பு பாசமிகு அருள் சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். எப்பவுமே பேசிக்கொள்வோம் நாங்கள் எப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. மீண்டுமாக பெரியமார்களே, சென்ற வருடம் என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய 50 பேர் திருப்பயணத்துக்காக வந்துருந்தீங்க. பிலிகிரிமேஜ் எங்கே போயிருந்தாங்க? ரோம் போயிருந்தாங்க ஒரு 15 நாட்கள். இந்த ஆண்டு திருச்சபையானது திருப்பயண ஆண்டாக அறிவித்திருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து திருப்பயண ஆண்டு ஒரு ஆண்டு முழுமாக. ஆகவே வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை 17 நாட்கள் மெரிக்கூரியும் சேர்த்து
ஆகவே இந்த திருப்பயணமானது மேற்கொள்ள இருக்கின்றோம். ஏற்கனவே ஒன்றும் மற்ற விமானம்லாம் புக் பண்ண வரது கிடையாது. நான் குறிப்பிட்ட தொகைக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் ஒரு 330,000க்குள்ளே கீழே வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 330,000க்குள்ளே. ஓகேங்களா? ஆகவே விருப்பமானவர்கள் தயவுசெய்து நம்ம சார்ல்ஸுங்க இருக்கிறாரு கோரிகாலிருந்து, அவருடைய நீங்கள் நண்பன் எண்ணெய் பெற்றுக்கொண்டு மற்ற நீங்கள் அவரிடம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சென்றோடு வந்து யார் ஃப்ரான்சிஸ்லாம் இருக்காங்க, போஸ்கோலாம் இருக்கீங்க. கண்டிப்பாக அவருடைய பயணத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே சிறப்பாக திருப்பயண நல்லமுறை அமைய சிறப்பாக ஜெபிங்கள். விருப்பப்படுவோர் தந்தை மூலமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. எழுந்திருப்போம். கபிரியேல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டால் அக்கன்னியின் பெயர் மரியா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளி, அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்துவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விட்டு விலகிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றைய நாடு எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிற அன்பிலும் அன்னையைப் போல் நம்பிக்கையிலும் மன்னிப்பிலும் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காணாவோர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் பொன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே. மாறாழகே